தூதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவனவரே. தூதிகள் மத்தியிலே வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவனவரே. கேட்கும் வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த இதமானவர். ஸ்தோத்திரிக்கும் தாப்பனே, இந்த அருமையான இனிய நல்ல காலை பொழுதை காண செய்த தயவுக்கு நமக்கு கொடான ஒரு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் பலிகளை பற்றியதான நாங்கள் தியானிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் மூலமாக கர்த்தாவே எங்களோடு பேசுவீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், சுயம் எங்களில் சாம்பலாய் மாறட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பலிகளை பற்றி ஒரு சில தலைப்புகளின் கீழ் நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா சர்வாங்க தகன பலி அல்லது நீதியின் பலி, ரெண்டாவது ஸ்தோத்திர பலி, மூணாவது நன்றி பலி, கடைசியாக கிருபாதார பலி. சர்வாங்க தகன பலி அல்லது நீதியின் பலி, ஸ்தோத்திர பலி அல்லது துதியின் பலி, நன்றி பலி, அப்புறம் கிருபாதார பலி. முதலாவதாக சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி பலிகளை குறித்து நம்ம பைபிள் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். அந்த காலத்தில் வேத காலத்தில் பைபிளில் என்ன இருந்துச்சுன்னா, பழைய பாட்டு காலத்தில் பாவ நிவர்த்திக்கென்று தங்கள் பாவங்கள் மன்னிக்க முடியாத மக்கள் என்ன செஞ்சாங்க, ஆடு மாடுகளை மற்றும் பறவைகள் என்ன செஞ்சாங்க, பலியிட்டாங்க. பாவம் செஞ்சுட்டா ஆலயத்தை சென்று பலியிடுவாங்க. இப்பயும் கூட அநேக இடங்களில் நம்ம நாட்டிலையும் கூட இந்த நடைமுறை இருக்குது. இன்றைக்கு மனிதன் தன் பாவங்களை நிவர்த்தி செய்வதாக, பாவம் மன்னிக்கப்படும்படியாக அநேக காரியங்களே செய்கிறான். ஏராளமான தான தர்மங்களை பண்ணுறான். புண்ணிய ஸ்தலங்கள் புனித ஸ்தலங்கள் என்று கருதும் இடங்களுக்கு உடல் வருத்த நடந்து செல்கிறார். ஆலயங்களுக்கு கோடி கோடியாய் காணிக்கைகளை அள்ளி கொடுக்கிறான். ஆனால் இது எதுவுமே பாவங்களை நிவர்த்தி செய்கிறதில்லை. இத்தகைய பலிகளில் ஆண்டவர் பிரியப்படுகிறதில்ல. ஆண்டவர் எந்த பலிகளில் பிரியப்படுறாரு அப்படின்ற நம்ம பார்க்குறோம். வாசிங்க சங்கீதம் 51:16 மற்றும் 17 வசனம். சங்கீதம் 51:16 மற்றும் 17 வசனங்கள். சங்கீதம் 51:16. பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பலி ஆண்டவர் விரும்புகிறல்ல, விரும்பினா செலுத்துவேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை தேவரி புறக்கணியே. சுய நீதியின்படி அல்லது சில பெருமைக்காக மற்றவர்களுக்கு முன்பாக தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அல்லது தன்னுடைய பெருமையை நிலைநாட்டும்படியாக நான் மேலே சொன்ன அந்த தான தர்மங்கள், இந்த கோயிலுக்கு நிறையா காணிக்கை கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டோடைய பார்வையில் இந்த பலிகள்லாம் அருவருப்பானது. அதாவது சுயம் நம்மளை சாம்பலாக மாறணும். தேவனுக்கு இருக்கிற உண்மையான பலி என்னன்னாக்க நொறுங்குண்ட ஆவிதான். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி பாவத்தை ஜெயித்து 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். அதை நம்ம விசுவாசித்து நம்முடைய பாவங்களுக்காக உண்மையிலே மனசாகப்பட்டு கண்ணீரோடு அறிக்கையிட்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்முடைய கண்ணீரின் பலிகளை அவள் செலுத்துறது தான் அவருக்கு ஏற்கக்கூடிய உண்மையான விரும்பக்கூடிய பலின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா சர்வாங்க தகன பலி அப்படின்றத பற்றி என்ன சொல்கிறோம்னா, சர்வாங்க தகனம், சர்வ அங்கத்தையும் தகனித்தல். லேவிய ராமத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டான்னாக்கா அவன் என்ன செய்வான், ஒரு காளையோ அல்லது ஒரு ஆட்டுக்கடாவையோ அல்லது பறவையோ என்ன செய்வான், ஆலயத்துக்கு கொண்டு வருவான்.
அப்போ என்ன செய்வான், தன்னுடைய கையை வந்து அந்த மிருகத்தின் தலை மீது வைப்பான். அப்போ அந்த சமயத்தில் வந்து அவனுடைய பாவம், அதனால் உண்டாகிய சாபம் அனைத்தும் அந்த மிருகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த பாவத்திற்காக, அவன் செய்த பாவத்திற்காக அந்த மிருகத்தின் தலை மீது அவன் கை வைக்கும்போது அந்த மிருகமானது அவனுடைய பாவத்துக்காக கொல்லப்பட வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு நியமனம். அந்த மிருகம் சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டு கட்டைகளின் மேல் அடுக்கி சர்வாங்க தகனமாக பலியிடப்படுகிறது, தகனிக்கப்படுகிறது, முற்றிலுமாய் தகனிக்கப்படுகிறது. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கி வந்து நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் நம்முடைய சுயம், விருப்பு, வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கத்தனம் போன்ற சகல விதமான துர்க்குணங்களையும் ஆண்டவர் சமூகத்தில் தகனிக்க ஒப்பு கொடுத்து கண்ணீரோடும் உண்மையான மனஸ்தாபத்தோடும் நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது ஆண்டவருடைய பார்வையில் அது சர்வாங்க தகன பலியாக இருக்கிறது. இதுவே அவருக்கு பிரியமான நீதியுள்ள பலியாக இருக்கிறது, நீதியுள்ள பலியாக இருக்கிறது. அவரை விசுவாசித்து அவருக்காக சாட்சியாக ஜீவித்து உண்மையும் உத்தவமாய் அவரை சேவித்து அவர் நாம மைமைக்கென்று வாழ்வது அவருடைய பார்வையில் நீதியின் பலியாக இருக்கிறது. இரண்டாவது காரியம் ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலிகளில் நம்முடைய ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம் செலுத்துவது அவருக்கு ஏற்கக்கூடிய ஒரு உன்னதமான பலியாக இருக்கிறது. வேதத்தில் ஸ்தோத்திர பலிகளை குறித்து அநேக இடங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா சங்கீதத்தோட பிற்பகுதி அதிகாரங்களில் அநேக இடங்களில் வந்து சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை ஒரு சமஸ்கிருத சொல்லாகும், சமஸ்கிருத சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம் என்பதற்கு பொதுவான அர்த்தம் என்னன்னாக்கா கடவுளுக்கு புகழ்ச்சியை செலுத்துதல், கடவுளுக்கு புகழ்ச்சியை செலுத்துதல், கடவுளை புகழுதல், கடவுளை புகழ்தல். கடவுள் என்பது நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். கடவுளை புகழ்தல், ஆண்டுடைய மகத்துவங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர், ஒருவரே சாவாமையுள்ளவர், நீதியுள்ள நியாயாதிபதி, உலக இரட்சகர், மீட்பர், நம் பாவங்களுக்காக பரிகரித்த பரிசுத்தவான், வரப்போகிற நீதியுள்ள நியாயாதிபதி, உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறவர், சர்வ வல்லமையுள்ளவர், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர், நமக்கு கிருபை பாராட்டுகிறவர், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். இந்த மாதிரி அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மாட்சிமைகளையும் நம்ம ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி அவரை துதிக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம். அது அவர் பிரியப்படுகிறார், அதில் அவர் விருப்பப்படுகிறார். ஆக துதிகளின் பலி அல்லது ஸ்தோத்திர பலி என்பது ஆண்டவருடைய நாமத்தை, அவருடைய கிருபைகளை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மேன்மையை சொல்லி சொல்லி அவரை புகழ்தல். என்னுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடையன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா சகல மகிமைக்கும் சகல துதிக்கும் சகல ஸ்தோத்திரத்துக்கும் அவரை ஒருவரே பாத்திரர், அவரே அல்லாமல் வேறு தேவன் இல்லை. எனவே சகல துதி ஸ்தோத்திரம் அனைத்துக்கும் அவரே பாத்திரவராக இருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம அந்த ஸ்தோத்திர பலியை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எப்பொழுதும் அவர் மூலமாக தேவனுக்கு செலுத்த கடவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோமோ துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி அப்படி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 50:23.
ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மைமைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அவரை நாம் உண்மையில் என்ன செய்யுது? மைமைப்படுத்துகிறது. அதுதான் நாம் சொன்னோம், என் மைமை வேறொருவனும் குடையன் என்று சொல்லி ஆண்டவர் வசனத்தில் சொல்லும்படியாக நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது அவரை நாம் என்ன செய்யப்படுகிறது? மைமைப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக நன்றி பலி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. ஸ்தோத்திர பலி என்பது ஆண்டுடைய மகத்துவங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய மாட்சிமையை எடுத்து சொல்லி அவரை புகழ்தல். நன்றி பலி என்பது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிப்பது, அவருக்கு நன்றி செலுத்துவது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவது. இதுதான் நன்றி பலி என நம்ம சொல்கிறோம். இப்போ நன்றி பலியை பற்றி சொல்லும்போது ஒரு கதை அல்லது சம்பவம் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு பெரிய பயணிகள் கப்பல் வந்து கடலில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கப்பலை வந்து அநேக குடும்பமாக வந்து பயணிச்சுங்க. சிலர் விடுமுறை நாட்களில் இப்போ என்ஜாய் பண்ணுறக்காண்டி அந்த கப்பலில் பயணம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சிலர் தொழில் காரணமாக, இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக அந்த கப்பலில் பயணம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த கப்பலில் வந்து ஒரு பெண்ணும் ஒரு மனிதரும் பயணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்பொழுதும் ஒருவருக்கு ஒரு அன்புள்ளவர்களாய், எப்பொழுதும் நெருக்கமாய் அந்த கப்பல் முழுதும் எங்கு சென்றாலும் சேர்ந்து சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். மிகுந்த அன்புள்ளாய் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாற்றி கொண்டார்கள். அப்பொழுது பார்க்குறவங்களாம் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அன்புள்ளாய் இருக்கிறார்களே, அப்போ இவங்க யாராக இருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. அதில் ஒருத்தவங்க அந்த பெண்ணை பார்த்து கேட்குறாங்க, இவர் உங்களுக்கு என்ன உறவு முறை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெண்ணு சொல்கிறாங்க, இந்த இவர் வந்து எனக்கு கணவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கணவர் அப்படின்னு சொன்னோன்னே அது பக்கத்தில் அதை கேட்டுக்கிருந்த அனைவருக்கும் மிகுந்த அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னன்னாக்கா, ஏன் அதிர்ச்சி ஆனாங்கன்னா, அந்த பெண் வந்து பார்வைக்கு மிக அழகுள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து முகம் சரீரம் அனைத்தும் மிகவும் ஒரு தீக்காயம்பட்டு, தீயினால் பாதிப்பட்டு மிகவும் அவலட்சணமான ஒரு தோற்றத்துடைய நபராக அவர் இருந்தார். அப்போ அவங்க மனசில் நிச்சயமாக நம்ம அதை நினச்சிருப்போம். கணவர்னு சொன்னாங்க, இவ்வளவு அழகாக இருக்கிறாங்க, ஆனால் இவர் வந்து பார்வைக்கு வயசானவராக தோன்றாரு, அவ்வளோ அவலட்சணமாக இருக்கிறாரு எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பார்வையின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த பெண் வந்து சிறு குழந்தையாக இருக்கும்போது அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டில் வந்து ஒரு நாள் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு விட்டது. தீ விபத்து ஏற்பட்ட உடனே அந்த சிறு குழந்தை, அதனால் உடனே டக்குன்னு வெளியிலலாம் வர முடியாது. அந்த குழந்தையோட பெற்றோர் வந்து அந்த குழந்தைய மறந்துட்டாங்க. தீ விபத்துலாம் தப்பிக்கிறதுக்காக அவசர கதியில் வெளியில் ஓடி வந்துட்டாங்க. எல்லாரும் தீ அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் தீ மேல் என்ன செய்யுது? கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த பெற்றோருக்கு தங்களுடைய சிறு குழந்தை ஞாபகம் வருது. ஐயோ, சின்ன குழந்தைய விட்டுட்டு வெளியில் ஓடி வந்துட்டோமே, அதை நம்ம எப்படி காப்பாற்றுறேன்னு சொல்லி கதறி அழுது துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அந்த பெற்றோரை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. கொண்டு தீ அணைக்க முயற்சி பண்ணாங்களே இல்லையே, ஒருவருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த குழந்தையை மீட்டு வரக்கான துணிச்சல் வரவே இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு வாலிபன் நின்று கொண்டிருந்தான். அந்த தாய் மற்றும் தந்தையோட அழுகுறலை அவன் பார்க்குறான். அவன் மனசு மிகுந்த வேதனைப்படுது. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறான், தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறான். அவன் வாலி வயது தான், சிறு வயது தான். மிகவும் துணிகரமாய் அது வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த குழந்தையை மீட்பதற்காக உள்ளே போகிறான். நெருப்பு ஜுவாலை அவன் முகம், கை, கால் அனைத்திலும் படுகிறது. ஆனால் அந்த வலி வேதனையை வந்து அவனை ஒரு பொருட்டாக அவன் எடுத்துக்கிடலை. அவன் நோக்கமெல்லாம் வாழ வேண்டிய அந்த சிறு குழந்தையை எப்படியாவது மீட்டு வெளியே கொண்டு வர்றதும். அதுதான். அப்படியே உள்ளே போய் அந்த குழந்தையை உள்ளே அழுது கொண்டு இருக்கிறது. அப்படியே அதை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டு ஒரு அருகில் இருந்த ஒரு பெரிய கனமான போர்வையை அந்த குழந்தை மேல் போர்த்தி ஒரு தீச்சோடின்
நாவும் அந்த குழந்தையை தீண்டாதபடிக்கு மிகவும் பத்திரமாய் அந்த குழந்தையை வெளியே கொண்டு வந்து விட்டான். அந்த குழந்தை ஒரு சிறு காயம் கூட இல்லாமல் பிழைத்து கொண்டது. அதை பார்த்த அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் அந்த தீக்காயத்தால் அவனுடைய அந்த வாலிபனுடைய அழகான தோற்றமே மாறி போய்விட்டது. உடல் முழுவதும் தீக்காயங்கள், முகம் முழுவதும் தீக்காயங்கள், அழகே மாறி போய்விட்டது. மிகவும் ஒரு கோரமான ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டான். அப்பவும் மருத்துவமனையில் சேர்த்து அநேக சிகிச்சைகள் செய்து அந்த மனிதனை பிழைக்க வைத்தார்கள். ஆனாலும் என்ன செய்யலை, முன்பு இருந்த அந்த பழைய அந்த அழகான நிலைக்கு அவனை கொண்டு வர முடியவில்லை. ஆண்டுகள் பல கடந்து போய்விட்டன. இந்த சிறு குழந்தை வளர்ந்து ஒரு வாலிப வயதை எட்டுகிறது. ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த பெண்ணை, அந்த வாலிப வயதுக்கு வந்த அந்த பெண்ணை அந்த பெண்ணின் தகப்பனார் அழைத்து கொண்டு வருகிறார். எதேச்சையாக அந்த நிகழ்ச்சிக்கு அந்த தீக்காயம்பட்ட அந்த மனிதனும் அங்கு வருகிறார். அவருக்கு சற்று வயதாகிவிட்டது. தீக்காயம்பட்ட அந்த மனிதனும் வருகிறார். அப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து அந்த மனிதர் சொல்லுகிறார், அதாவது என்ன சொல்கிறது, அந்த தகப்பனார் சொல்லுகிறார், நீ சிறு குழந்தையாக இருந்து தீ விபத்து ஏற்பட்டு விட்டது, அப்பொழுது உன்னை ஒரு மனிதன் காப்பாற்றினான் என்று சொல்லியிருக்கிறோமே, அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, இது இவன்தான் என்று சொல்லுகிறார். அந்த பெண் அந்த வாலிபனாக இருந்து தற்போது வயதுபனான அந்த மனிதரை பார்க்கிறார். அவள் உள்ளமெல்லாம் உடைக்கப்படுகிறது. அந்த உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கு. மற்றொரு காரணம் என்னவென்றால், அந்த வாலிபன் உடல் முழுவதும் தீக்காயம்பட்டு அலங்கோலமான நிலைக்கு சென்று விட்டபடினாலே அவன் கடைசி வரை திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலையே அவனுக்கு ஏற்படுகிறது. திருமணம் முடிக்க கூடிய சூழ்நிலை அவனுக்கு இல்லை. அப்பொழுது இந்த காரியமும் அந்த பெண்ணுக்கு தெரிய வருகிறது. உடனே தன்னை காப்பாற்றிய, தனக்காக தியாகம் பண்ணின அந்த வாலிபன் வாழ்க்கை இப்படி வீணாக போய்விட்டது. அந்த வாலிபனுக்கு நாம் எந்த விதத்தில் நன்றி கடன் பட்டுள்ளோம், எந்த விதத்தில் நாம் நன்றி செலுத்துவது? வேறு யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தன் தகப்பனிடம் தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். அந்த தகப்பன் நல்ல தகப்பனாக இருந்தபடினாலே அதற்கும் சம்மதிக்கிறார். கடைசி அந்த மனிதருக்கும் அந்த பெண்ணுக்கும் திருமணம் ஆகிறது. அந்த கப்பலில் பயணம் செய்கிறார்கள். அந்த சம்பவத்தை அந்த மனிதன் எவ்வாறு தன்னை காப்பாற்றினான், தற்போது தனக்கும் அந்த மனிதனுக்குமான உறவு என்ன அப்படின்றத அந்த கப்பலில் இருந்த மற்றவங்களுக்கு அந்த பெண் எடுத்து உரைக்கும் போது அந்த கப்பலில் இருந்த அனைத்து நபர்களுமே அந்த வாலிபனாக இருந்து தற்போது தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்த அந்த மனிதனை பாராட்டுகிறார்கள். அனைவருக்கு முன்பாக அந்த மனிதர் கௌரவிக்கப்படுகிறார். இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் அழகுள்ளவர், பூரண சௌந்தரியமுள்ளவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 33 வருடங்கள் அந்த நம்ம பூமியில் ஊழியம் செஞ்சான்னு சொல்லி வாழ்ந்தார். கடைசி 3 வருடங்கள் ஊழியம் செஞ்சான்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்தினால் உண்டாகிய சாபம், அதனால் உண்டாகிய நராக்கினி போன்ற தண்டனைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக பாவத்தின் கோர சூடாகிய தீ நாவினிலிருந்து அந்த அகோரத்தின் நின்று நம்மை தப்புவிக்கும்படியாக முற்றிலும் அழகுள்ளவரைய அவர் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய முகம் அந்த கேடடைந்து நம்ம வாசிக்கிறோம். பாவத்தினால் உண்டாகிய தண்டனையை நாம் பெறுவதற்கு பதிலாக, நமக்கு பதிலாக அவர் சிலுவையில் தொங்கினார். முற்றிலும் அழகுள்ளவராக இருந்த அவர் அழகற்றவரானார். நாம் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதது என்று வேதத்தில் சொல்லுகிறது. அந்த வாலிபன் எப்படி அந்த பெண்ணுக்காக தன்னை தியாகம் செய்தானோ அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சர்வலோகத்தின் பாவங்களை மீட்பதற்காக, நரகாக்கிலிருந்து மக்களை தப்புவிப்பதற்காக தன்னையே தியாகம் செய்தார். அவருக்கு நாம் எந்த விதத்தில் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். நாம் அவருக்காக சாட்சியாய் வாழ்வதிலும் அவருடைய நாமத்தை மற்றவருக்கு சுவிசேஷமாக அறிவிப்பதிலுமே நாம் நம்ம நன்றி கடனை செலுத்த கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். இவ்வாறு கடைசி வரை நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்கும்போது பரம மனவாட்டியாகிய சபையாக பரலோகத்தில் ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே அந்த சம்பவத்தின் மூலம் நம்மோடு இடைபெற்று இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நன்றி பலி அப்படின்ற பற்றி நாம் நினைக்கும் போது பைபிளில் நம்ம அந்த 10 குஷ்டரோகிகள் அவருடைய நினைவு தான் வருது. ஒரு சம்பவத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு முறை 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாங்க.
அப்போ அவங்க சற்று தூரத்தில் நின்று ஆண்டவரை எங்களுக்கு இறங்கும் அப்படின்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள். அப்போ 10 குஷ்டரோகிகளும் ஆசாரியர்களுக்கு தங்களை காண்பிக்க போகிறார்கள். ஆசாரியை பார்த்து அவங்க குஷ்டம் இருக்கா இல்லையா, முந்தி குஷ்டமாக இருந்தாங்க, இப்போ குஷ்டம் இருக்கா இல்லையா, சுத்தமாயிட்டாங்களா அப்படி சொல்லி சொல்லுவார். அப்படி போயிட்டுருக்கிறாங்க. அப்படி போகிற வழியிலேயே அவங்க விசுவாசத்தோடு தான் போகிறாங்க. 10 கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை நம்பி தான் வந்தாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தான் போகிறாங்க. போகிற வழியிலே அனைவருமே சுத்தமாயிட்டாங்க, சுகமாயிட்டாங்க. ஆனால் 9 நபர்களுக்கு வந்து அந்த நன்றி அறிதலின் உள்ளமானது இல்லை. திருப்பி வந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உடைய வார்த்தையினால் நான் குணமானோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனோபக்குவம் அவங்களுக்கு இல்லை. அப்படி சரி சுகமாயிட்டோம், காரியம் ஆயிடுச்சு, அப்படி எல்லாரையும் போல் நம்மளும் என்ன செய்யலாம், சகஜமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற எண்ணத்தோடு போயிட்டாங்க. ஆனால் அந்த 10 குஷ்டரோகியில் ஒருவனுக்கு மாத்திரம் என்ன செஞ்சது, நன்றி உள்ள இருதயம் இருந்தது. ஒருத்தர் சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்ட வந்து இந்த காரியத்தை அறிவிக்கிறான். அவன் சமாரியனாக இருந்தான்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்றைக்குமே ஆகாது. சமாரியர்களை பற்றி என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்நிய ஜாதிகளோடு ஒரு காலத்து அவங்க யூதர்களாக இருந்தவங்க தானா, அந்நிய ஜாதிகளோடு திருமண உறவு கொண்டு அந்த அந்த தங்களுடைய தனித்தன்மையை விட்டதுனால யூதர்கள் அவர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். அந்நிய ஜாதிகளோடு, அதாவது அந்நிய ஜாதி நான் சொல்கிறது, யூதர் அல்லாத மற்றவர்களோடு சம்பந்தம் கலந்தபடியினாலே அவர்கள் தங்கள் தனித்தன்மையை இழந்து போய்விட்டார்கள். அதனால் யூதர்கள் அவர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கும் யூதருக்கும் வெறுப்பும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் ஒரு விதமான இடைவெளியும் ஏற்பட்டு விட்டது. ஆனால் பார்க்குறோம், நம்ம அந்த சமாரியன் வந்து நன்றியுள்ளா வந்து ஆண்டவர் தனக்கு நன்மை செய்தவரையினால் அவரை துதிக்கிறான், ஸ்தோத்திரிக்கிறான். மற்ற 9 பேர் நன்றி மறந்துலாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த சமாரி என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறான். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் முதல் இஸ்ரேல் ஜனங்கள் தான் தெரிந்து கொண்டார். ஆனால் அவங்க வந்து இன்ன வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் சொல்லி ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் புறஜாதி மக்களாகிய நமக்கு, சமாரியாரைய நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஆண்டவர் சொந்த ராட்சியை ஏற்று அவர் மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அவர் துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த 10 கிறிஸ்தவ சம்பவத்தை வந்து நம்ம மத்தேயு 17 அதிகாரம் 15 18 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 17 15 18 வரைக்கும். ஆக இந்த சம்பவங்களை நம்ம ஒவ்வொரு காரியங்களாக தியானித்தோம். ஃபஸ்ட்டு சர்வாங்க தகன பலி, நம்மையே முழுவதுமாய் நொறுங்குண்ட இதயத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு நம்மையே தகன பலியாக ஒப்பு கொடுத்தாள். 2வது ஸ்தோத்திர பலி, ஆண்டுடைய மகிமையை, மேன்மையை, மகத்துவங்களை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி அவரை ஸ்தோத்தரிப்பது, அதில் அவர் பிரியப்படுகிறார் அப்படின்றத பார்த்தோம். 3வதாக நன்றி பலி. நன்றி பலி என்பது ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்தரித்தார். ஏகப்பட்ட நன்மைகளை நம்ம செஞ்சிருக்கிறார். நமக்கு அவர் பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். எத்தனையோ வேலைகளை நம்ம மரண கட்டுகளில் அகப்பட்டு இருக்கிறோம். மரண கட்டுகள்லேருந்து நம்ம விடுவித்திருக்கார். விபத்துகள் எத்தனையோ முறை சாலையில் நம்ம போகும்போது கண்ணை கொண்டு பார்க்குறோம், நமக்கே சமயங்களில் விபத்து ஏற்படுகிறது. அது எல்லாத்துலேருந்து நம்ம விடுவிச்சிருக்கிறாரு. நோய்களிலிருந்து நம்மை குணமாக்கி இருக்கிறார். பணிபுரிகிற இடங்களிலும் சரி, தொழில் பார்க்கிற இடங்களிலும் சரி, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் சக மனித நிமித்தம் ஏற்படுகிறது. மனம் சோர்ந்து போன நிலைகள்லாம் அவர் நம்ம என்ன செய்கிறாரு, ஆற்றி தேற்றி அரவணைத்து காத்து கொண்டு இருக்கிறார். ஆக ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். ரட்சிப்பு, ஆவிக்குரிய பிரகாரமான மேன்மை, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நம்ம கைட்டு செய்கிற பிரயாசங்கள், தொழில்கள், உத்தியோகங்கள் மற்றும் ஊழியங்கள், எல்லா காரியங்களும் நம்மை ஆசீர்வதித்து மேன்மை பெற்று உயர்த்தி இருக்கிறார். சில காரியங்கள் வந்து இன்னும் நமக்கு சரி பண்ணப்படாமல் இருக்கும். அதே நம்ம நினச்சி ஆண்டவர் நமக்கு எது செய்யலைன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ நன்மைகள் நமக்கு செஞ்சுருக்கிறார். அது ஒவ்வொன்றையும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நமக்கு இன்று குறைவாக காணப்படுற காரியங்கள் ஒன்றுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆக ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நம்ம ஜீவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சரி, இந்த எல்லா பலிகளையும் மிக மிக மேன்மையான பலி, அதாவது என்னன்னாக்கா ஆண்டவர் நமக்காக சிலுவையில் சிந்தின இரத்தம் தன்னையே பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தது. அந்த அவருடைய தியாகத்துக்கு முன்பாக, அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த அந்த கிருபாதார பலிக்கு முன்பாக
இந்த பலிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் 1000 ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம், 1000 நன்றிகளை செலுத்தலாம். ஆண்டவர் என்னையே கூட அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்மளே தகன பலியை ஒப்பு கொடுக்கலாம். ஆனால் இவை எதுவுமே சிலுவையில் அவர் நமக்காக பட்ட பாடுகள் முன்பாக ஒன்றுமே இல்லை. எனவே கடைசி வரை, இறுதி வரை, உயிர் மூச்சுள்ள வரை கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் சாட்சியாய் அவருடைய கிருபையை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.